ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 எபிசோட்ஸ் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி எபிசோட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் இருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிவிட்டு எபிசோட் 4 பார்க்க வாங்க. அண்ட் இதுலேயுமே பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸோட ஒரு ட்ரையாங்கிள் காலேஜ் டைம் லவ் ஸ்டோரி. அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கீழே ஹைப் பண்ணி விட்டுருங்க. நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 4 பார்க்கலாமா? மீராவிற்கு அர்ஜுன் யார் என்ற அடையாளம் தெரியாதது போல் காட்டிக்கொண்டாள். ஆனால் உண்மையில் என்ன ஆயிற்று? அடையாளம் தெரியவில்லையா? அவள் நினைவை இழந்துவிட்டது உண்மையா பொய்யா? பார்ப்போமா? மருத்துவமனையில் மீராவின் அறையில் காலை ஒளி ஜன்னல் வழியாக பட்டது. சூரிய ஒளி, புதிய நாள். ஆனால் மனசு ரொம்ப வலி. மீரா பெட்டில் சாய்ந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். நீங்களாம் யார்? என்னை ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக எல்லாரும் பார்க்குறீங்க? அர்ஜுன், ஆதிரா இருவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அர்ஜுனால் கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. அடக்க முயற்சி செய்து பார்த்து கொண்டிருக்கிறான் மீராவை. ஆதிரா மெல்லமாக எட்டெடுத்து வைத்தாள். ஒரு சிறிய புன்னகை. நாங்கள் உன் லைஃப்பில் இருந்தவங்க மீரா. அதை கேட்டதும் மீரா பயங்கரமாக கன்ஃபியூஷன். அப்படின்னா ஏன் எனக்கு நினைவில்லை? நீங்கள் யாருமே உங்கள் யாரையுமே பார்த்தா எனக்கு எதுவுமே நினைவுக்கு வரமாட்டேனுதே. அர்ஜுன் பேச முயற்சித்தான். ஆனால் ஏதோ ஒரு தயக்கம். இது ஒரு ஆக்சிடென்ட் தான் மீரா. ஸோ நீ எதுக்குமே நினச்சி கவலைப்படாத. ஆதிரா உடனடியாக எவ்வளவு சொல்ல போகிறானோ தெரியலையே என்று மனதிற்குள் குழப்பமாக இருந்தாள். உண்மையை ஒரு வேளை சொல்லிடுவானோ என பயத்தோடும் தயக்கத்தோடும் நின்று கொண்டிருந்தாள். மீரா ஆர்வத்தோடு, நீங்கள் தான் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் எனக்கு யார் என கேட்டதும் அர்ஜுன் அமைதியாக ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டான். அதில் பயங்கரமான எமோஷன் ஆகிவிட்டான் அர்ஜுன். என்ன போய் யாரென்று கேட்கிறாளே என்று மனதிற்குள் தீராத வலி. ஆதிரா மெதுவாக அர்ஜுன் அருகே சென்று நிற்காள். இவர் உங்கள் ஃப்ரெண்டு, அதனால நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. அர்ஜுன் ஆதிராவை பார்த்து பயங்கர ஷாக். ஆதிரா ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு ஆதிராவிடம் எதுவும் பேசாமல் அவளை கண்ணால் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான். மீண்டும் ஒரு அமைதி. மீரா நோண்டி கேள்வி கேட்கிறாள். அதனால தான் இவ்வளோ கேர் பண்ணுறீங்களா என்ன அர்ஜுன்? உண்மையே சொல்லுங்க. அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அப்போது அவனால் மீராவின் கண்களை பார்க்க முடியவில்லை. தரையை பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன், ஆதிரா இருவரும் வெளியே சென்றனர். ஆதிரா வெளியே நடந்து கொண்டிருந்தாள். அர்ஜுனும் அவளை ஃபாலோ செய்து பின்னாடியே வந்து விட்டான். அர்ஜுனுக்கு இப்போது பயங்கர கோபம், வலி. ஏன் அப்படி சொன்ன ஆதிரா என்று ஆதிரா மேல் பயங்கர கோவப்பட்டான். நான் அவளுக்கு என்னென்ன தெரியுமா தெரியாதா உனக்கு? நான் இப்போ என்னென்ன அவளுக்கு தெரியாமல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதை ஏன் நீ டிசைட் பண்ணுற ஆதிரா என ஆதிராவை கடிந்து கொண்டான். ஆதிரா அவளுக்கு தெரியணும்னா அது அவளோட நினைவில் இருக்கணும் அர்ஜுன். நீ இப்போ அவளோட நினைவில் இல்லை. நீ சொல்கிறதாலையும் அவளுக்கு அது வரப்போகிறதில்ல. ஸோ நீ ஏன் அவளை இப்போ டென்ஷன் படுத்திட்டு இருக்கிற? நீ அவளோட பாஸ்ட், ஆனால் அவளோட ப்ரெசண்ட்டில் நீ இல்லை அர்ஜுன் என ஆதிரா அர்ஜுனிடம் கடிந்து உரைத்தினாள். ஆனால் நான் இன்னும் அவளை காதலிக்கிறேன் ஆதிரா. என்னால் அவளை இன்னும் மறக்க முடியல. ஆதிராவின் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. அதுதான் அர்ஜுன் எனக்கு பிரச்சனை என ஆதிராவும் கத்திவிட்டால் பொறுமையை இழந்து. ஒருத்தி உன்னை மறந்துட்டா நீ அவளுக்காக வாழ்கிற. அது காதல் இல்லை அர்ஜுன். அது நீ உனக்கு நீயே கொடுத்துக்கிற தண்டனை அர்ஜுன். ஏன் அந்த தண்டனையிலேருந்து நீ வெளியே வரணும்னு நினைக்கல? அர்ஜுன் செவுத்தில் சாய்ந்து நிற்கிறான். அப்படியே நான் என்னதான் பண்ணணும் ஆதிரா? இப்போ நீ என்னை என்ன பண்ண சொல்ற? ஆதிரா அர்ஜுன் அருகே மெதுவாக வந்து பேச தொடங்கினார். காதல் சம்டைம்ஸ் பிடிச்சுக்கிறது இல்லை அர்ஜுன். அதை விட்டு விலகிறதுலையும் காதல் இருக்கு. இதை கொஞ்சம் நீ யோசிச்சா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அர்ஜுன். மீரா தன்னுடைய அறையில் கட்டிலிருந்து யோசித்து கொண்டிருக்கிறாள் தனக்குள். என்னோட இதயம் ஏன் இவரை பார்த்தா வேற மாதிரி ஃபீல் ஆகுது? இவர் எனக்கு யாரு? எனக்கு எதுவுமே புரியலையே. ஏன் எனக்கு எதுவுமே நினைவு வரல அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறாள் மீரா. மீரா திடீரென தலையை பிடித்து கொண்டு கத்த தொடங்கினாள். தலை எனக்கு மிகவும் வலிக்கிறது என்று கத்தினாள். மீரா அர்ஜுன் என அழைத்தாள். அர்ஜுன் பயங்கர ஷாக்குடன் திரும்பினான். அர்ஜுன் வந்ததும், நீ ஏன் அர்ஜுன் அந்த மழை நாளில் என்னை காப்பாத்தின என மீரா கேட்டதும் அர்ஜுனுக்கு பயங்கர ஷாக். மீரா, உனக்கு நினைவுக்கு எதுவும் வருதா? பழைய ஞாபகங்கள்லாம் உனக்கு திரும்பி வருதா? இல்லை, முழுசா இல்லை. ஆனால் நீ இம்பார்ட்டன்ட்னு மட்டும் தோணுது. ஆதிரா சைலண்டாக நின்று அழுது கொண்டிருந்தால் யாருக்கும் தெரியாமல் அந்த கண்ணீரையும் துடைத்து கொண்டிருக்கிறாள். நான் உன்னை ஃபீல் பண்ணுறேன், ஆனால் நினைவில் நீ இல்லை.
நீ ஏதோ புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா அர்ஜுன்? அர்ஜுன் உறைந்து போய் நிற்கிறான். ஆதிரா அவன் பின்னே உறைந்து போய் நிற்கிறாள். இருவருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே ஓடவில்லை. ஏனென்றால் மீராவிற்கு இப்போது நினைவு அப்பப்போது வந்து போய் இருக்கிறது. அர்ஜுன் மெதுவாக ஆதிரா பக்கம் திரும்பி பார்த்தான். அதன் பின் மீரா பக்கமும் பார்த்தான். ஒரு காதல் இப்போதான் நினைவுக்கு வந்திருக்கு, மற்றொரு காதல் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இந்த தடவை நான் லேட் ஆக மாட்டேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆவேன். காதல் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது வாழும் 2 வாய்ப்பு கொடுக்கும். அது குழப்பமாகும். அந்த குழப்பத்துல யாரை நம்ம தேர்வு பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையோட முடிவாகும். அர்ஜுன் யாரை சூஸ் பண்ணுவான்? மீரா மெமரி முழுசா திரும்புமா? ஆதிரா அவனை விட்டு போயிடுவாளா? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் அடுத்தடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னு 3 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பதட்டம் இருக்கு. அர்ஜுன் நின்றுக்கிட்டு ஒரு பக்கம், மீரா ஒரு பக்கம், ஆதிரா ஒரு பக்கம் அப்படின்னு இடையே யோசித்து கொண்டிருக்கிறான். ஆதிரா கண்ணை துடைத்து கொண்டு சிரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவளால் அது இயலவில்லை. அர்ஜுன் எப்போ ஆன்சர் சொல்லுவான் என வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாள் ஆதிரா. அர்ஜுன் 2 கண்களையும் மூடிக்கொண்டு அவனது பழைய நினைவுகளை, மீராவோட நினைவுகளை அவன் நினைத்து பார்த்திருக்கிறான். ஆதிராவோடு இருந்த மொமெண்ட்ஸையும் அவன் நினைத்து பார்த்திருக்கிறான். ஆனால் இன்றும் அவனால் ஒரு முடிவெடுக்க முடியவில்லை. மீராவோட வாய்ஸ் அவன் காதருகே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவளது மெல்லிய குரல், நீ லேட்டாக தான் புரிஞ்சுக்கிற. ஆதிராவின் மெல்லிய குரல் அவன் காதருகே கேட்கிறது. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். மீராவா ஆதிராவா, நீ லேட்டாக தான் புரிஞ்சுக்கிற, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் என 2 பெண்களின் குரலும் அவன் காதருகே கேட்டுக்கொண்டிருக்க அர்ஜுன் முடிவெடுக்க முடியாமல் திக்கி திணறி நின்றான். என் வாழ்க்கையில் நான் 2 தடவை காதலிச்சிருக்கிறேன். ஒருத்தி என் கடந்த காலம், மற்றொருத்தி என் நிகழ்காலம். ஆனால் இப்போது நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்? நான் மீராவை மறக்க முடியாது, அது உண்மைதான். ஆதிராவுக்கு கண்ணீர் ததும்பியது இந்த வார்த்தையை கேட்டதும். ஆனால் தான் தைரியமாக நிற்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறாள். அவன் மெதுவாக தொடங்கினான். ஆனால் அவன் என்னை மறந்துட்டா. ஒருத்தி என்னை நினைவு வச்சுட்டு எனக்காகவே என் பின்னாடி நின்றுட்டுருக்கா. நான் இப்போ யாரை சூஸ் பண்ணணும்? என்னை மறந்தவளையா, என்னை நினச்சிட்டு இருக்கிறவளையா? ஆதிரா அதிர்ச்சியுடன் கண்ணீருடன் ஒரு சிரிப்பு கலந்த ஒரு எமோஷனை கொடுக்கிறாள் அர்ஜுன் முன். அர்ஜுன், நீ ஷுவரா? இந்த தடவை நான் லேட் ஆக்க மாட்டேன் ஆதிரா, ஸோ யூ டோன்ட் வரி என கூறினான். மீரா சைலண்டாக நிற்கிறாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக தழும்புகிறது. நான் லேட் ஆயிட்டேனா அர்ஜுன்? அர்ஜுன் பார்க்க முடியாமல் கீழே பார்க்கிறான். மீராவை அவனால் சற்றும் தலை உயர்த்தி பார்க்க முடியவில்லை அவள் கேட்ட கேள்விக்கு. மீரா திரும்பி நடக்கிறாள். மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறாள். மீரா தனியாக ஹாஸ்பிட்டல் நடந்து கொண்டிருக்கிறாள். அனன்யா நிற்கிறாள். மீரா, நீ ஏன் இன்னும் அதை அவன்கிட்ட சொல்லலை? அவனுக்கு நான் முக்கியம்னு தெரியும். ஆனால் அவன் சந்தோஷம் அதை விட எனக்கு முக்கியம் அனன்யா. அதனால தான் எனக்கு மெமரி திரும்பி வந்ததை நான் இன்னும் அவன்கிட்ட சொல்லலை. நீ உனக்கு மெமரி திரும்பி வந்ததை ஏன் அர்ஜுன்கிட்ட இன்னும் சொல்லாமல் இருக்கிற மீரா? அவன் என் கூட இருந்தால் அவன் வாழ்க்கையில் பாஸ்ட்லேயே நின்றுடுவான். ஆதிரா கூட இருந்தான்னா ஆதிரா அவளை ஃப்ரெண்டில் கூட்டிகிட்டு போவா. அவனோட லைஃப் முன்னேறும். அதனால தான் அனன்யா நான் அவன்கிட்ட சொல்லலை. நான் அர்ஜுன் உண்மையாலே காதலிக்கிறேன் அனன்யா. அதனால தான் அவனை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆதிரா அர்ஜுனிடம் உனக்கு கில்ட்டியாகவே இல்லையா அர்ஜுன்? இப்படி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில் நீ விளையாண்டுட்டு இருக்க என கேட்க இருக்கு. ஆனால் இந்த தடவை நான் என் மனசை கேட்டு தான் முடிவெடுக்க முடியும் ஆதிரா. மீரா கீழே வந்ததும் இருவரும் பார்க்கிறார்கள். மீராவின் கண்களில் ஒரு புன்னகை கலந்த ஒரு கண்ணீர் இருக்கிறது. அர்ஜுன் அவளை மீண்டும் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கிறான். நீ ஹாப்பியாக இருக்கிறல்ல அர்ஜுன், இதுவே எனக்கு போதும் என அவன் கையை பிடித்து குலுக்கினான். அர்ஜுன் தாரையாக அழுகத் தொடங்கினான். 2 பெண்களுக்கும் நடுவே அவன் அன்பு கலந்த காதலை வெளிப்படுத்த முடியாமல் அவன் குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டிருக்கிறான். நான் உன்னை மறக்க மாட்டேன் மீரா. நீ என்னை மறக்க வேணாம் அர்ஜுன். ஆனால் முன்னாடி போ. உன் லைஃப்பில் நீ முன்னாடி போகணும். உன் லைஃப்பில் நீ சக்ஸஸ் ஆகிறத நான் இங்கேருந்து பார்க்கணும் அர்ஜுன். இதுதான் என்னோட ஆசை என மீரா கூறியதும் மீரா அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்றார். அர்ஜுன் ஆதிராவை பார்க்கிறான். இந்த தடவை நான் போயிட மாட்டேன் அர்ஜுன் உன்னை விட்டு என ஆதிரா கூற, இந்த தடவை நான் விடமாட்டேன் ஆதிரா உன்னை. இருவரும் கைப்பிடிக்கிறார்கள். காதல் சில நேரம் சேர்க்கும், சில நேரம் பிரிக்கும். ஆனால் உண்மையான காதல் எப்போதும் சரியான இடத்தில் தான் சேரும். மீரா, அர்ஜுன் நான் சொன்னதெல்லாம் உண்மை, நீ நம்பிட்டியா அர்ஜுன் என கத்தினாள். மலையடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. அர்ஜுன் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் அந்த முடிவு யாரோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எல்லாரோட லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கணும் என முடிவு செய்தான். ஆதிரா அமைதியாக உள்ளுக்குள் உடைந்து அழுது கொண்டிருக்கிறாள். நீ யாரை சூஸ் பண்ண போறியோ அது எனக்கு ப்ரெஷர் இல்லை. ஆனால் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாத அர்ஜுன் என அவள் மனதுக்குள் அவன் கண்ணை பார்த்து பேசி கொண்டிருந்தாள். மீரா அமைதியாக,
நீ என்னை பார்க்கும்போது ஏதோ ஃபீல் பண்ணுற, ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியல என கூறினார். ஒருத்தி என் நினைவுகளோட வாழ்கிறா, மற்றொருத்தி என் முன்னாடி நின்று காத்திருக்கிறா. நான் யாரை விட்டு யாரை பிடிக்க என அர்ஜுன் குழம்பி கொண்டிருக்கிறான். மீண்டும் மீரா அர்ஜுன் என கத்தியதில் மீரா நடித்தாளா இல்லை என்றால் அவள் பேசியது அனைத்தும் உண்மையா என மூவரும் கன்ஃபியூஷனில் இருந்தனர்கள். நீ என்ன சூஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கல அர்ஜுன், ஆனால் உன்னால் என்னை விட முடியுமா என ஆதிரா அர்ஜுனிடம் கேட்டாள். ஆதிராவின் கண்களில் நீர் ததும்பியது. நான் உன்னை பார்த்தது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது அர்ஜுன் என மீராவும் கூறினாள். ஆனால் இது காதலா இல்லை ஃபேமிலிட்டியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் உன்கிட்ட உங்கள் 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கணும், நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லணும்னுலாம் எனக்கு தோணுது. ஆனால் உன்னை ஏன் என்னால் விட முடியலன்னு எனக்கு இனிமேல் தெரியல அர்ஜுன். சில உணர்வுகள் டெஃபினிஷனே கிடையாது, அது ஃபீல் பண்ணணும், அப்போதான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் என அர்ஜுன் ஒரு புன்னகையான சிரிப்பை கொடுத்தான். ஆனால் அந்த புன்னகையான சிரிப்புக்கு நடுவே அவ்வளோ வலி இருந்தது. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணணும் என மீரா கேட்டாள். அர்ஜுன் அமைதியாக எதுவும் சொல்ல முடியாமல் அவள் முன் குற்றவாளியாக நின்றான். அனன்யா வெளியே இருந்து இதை அப்சர்வ் பண்றான். இது ஒரு சப்கான்ஷியஸான ஸ்டேட்ல 3 பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க யாருக்குமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியலையே என அவளுக்கு தோன்றுகிறது. எனக்கு 2 பேரையும் காயப்படுத்த வேணாம், ஆனால் என்னால் இதை தவிர்க்கவும் முடியல என அர்ஜுன் கூற ஆதிரா அவனை குழம்பியபடி பார்த்தாள். அர்ஜுன், காதல் ஒரு காம்படிஷன் இல்லை அர்ஜுன், யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்றது இல்லை, யாரோ ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அர்ஜுன், அதுதான் உண்மையான காதல் என ஆதிரா அர்ஜுனிடம் சொல்ல, நான் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் என் உண்மை தான் பிரச்சனையாகவே இருக்குது. மீரா பற்றி உனக்கு தெரியாத உண்மை இருக்குது, பேசணும் ஏன்னா அர்ஜுன் ஃபோனுக்கு திடீரென ஒரு மெசேஜ் வந்தது. யாரிடமிருந்து? அனன்யாவிடமிருந்து. மீண்டும் ஒரு திருப்புமுனை. அர்ஜுனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, என்னவா இருக்கும் என யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த குறுஞ்செய்தியை யாரிடமும் அவன் பகிர்ந்து கொள்ளாமல் மீராவை கண்ணுக்கு கண்ணாக நேரடியாக அவன் பார்த்தான். மீராவால் அவனை பார்க்க முடியவில்லை. அவள் பார்வையில் ஏதோ ஒரு தயக்கமும் குழப்பமும் இருக்கிறது. ஆனால் ஆதிரா ஒரு பயத்தோடு குழப்பத்தோடு நிற்கிறாள். ஒருவேளை மீராதான் வேணும்னு அர்ஜுன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ என்ற பயம்தான். அது ஒரு இரவு நேர சந்திப்பு அர்ஜுன் மற்றும் அனன்யாக்கு இடையே. என்ன உண்மை சொல்லணும் அனன்யா, நீ எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கியா அர்ஜுன் என அனன்யா கேட்டாள். மீராவுக்கு மெமரி லாஸ் வந்தது உண்மை, ஆனா இப்போ இது முழுசா இல்ல அர்ஜுன். என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல அனன்யா. அவளுக்கு சில விஷயங்கள் நினைவுல இருக்கு, அவள் மறைக்கிறாள், அதுதான் உண்மை. அர்ஜுன் ஷாக் ஆகி ஏன் இப்படி பண்றா என கேட்டான். அவள் உன்னை மறந்தது இல்ல அர்ஜுன், அவ உன்னைய விடுறா. இது உனக்கு புரியலையா அர்ஜுன், நீ அவன் வாழ்க்கையை விட்டு வெளியேறணும்னு அவன் நினைக்கிறான். நான் உன்னை நினைவுல வச்சுக்கிட்டு இருந்தா நீ முன்னாடியே போக மாட்டேன், ஏன்னா அவன் மனசுல ஒரு ஆழமா நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனால் அவளால் உன்னை விடவும் முடியல, அதுதான் காரணம். அவள் உன்னை 2 பேரையும் போக சொல்லிட்டு மறுபடியும் அவள் உன்னை நிப்பாட்டி வச்சு உன்னை ஏமாத்துறா அர்ஜுன். இது ஏன் உனக்கு புரியலை? அர்ஜுன் கண்ணீருடன் அனன்யாவிடம் கேட்கிறான். அப்போ என்னை ஏமாத்துறாளா, ஏன்ட்டா அவள் நடிக்கிறாளா? அனன்யா, அது ஆக்டிங் இல்லை அர்ஜுன், அது உனக்கான சாக்ரிஃபைஸ். அர்ஜுன் அழுதபடி, அப்படின்னா நான் இப்போ யாரை நம்பணும்? அவளோட ஃபீலிங்ஸையா இல்லை என்னோட ஃபீலிங்ஸையா? அவளோட சைலன்ஸையா இல்லை என்னோட ஃபீலிங்ஸையா என அழுதபடி கேட்டான். மீண்டும் மறுநாள் காலை விடுகிறது. ஆதிரா அர்ஜுனிடம், ஒருத்தி உன்னை மறந்த மாதிரி நடிக்கிறா, மற்ற ஒருத்தி உன்னை மறக்க முடியாம நிற்கிறா. இப்போ நீ யாரை விட்டு யாரை பிடிக்க போற அர்ஜுன்? யாரோட உண்மை உனக்கு வேணும், யாரும் உனக்கு முக்கியங்கிறது தான் கேள்வி. யாரோட காதலை நீ ஏற்றுக்க போற அப்படிங்கிறது இல்லை, யார் உனக்கு முக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கே உடச்சி சொல்ல. அர்ஜுன் மெதுவாக, நான் இன்னும் ஒரு தடவை கூட லேட் ஆகக்கூடாது, கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். மீரா உண்மையான சாக்ரிஃபைஸ் பண்ணுறாளா இல்லைன்னா அவளோட சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அர்ஜுனோட உண்மைகளை உடச்சி எறியணும்னு நினைக்கிறாளா? அர்ஜுன் வாழ்க்கையில் அவள் இல்லாத நேரங்களில் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாளா? இதெல்லாம் அர்ஜுன் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்குது. அர்ஜுன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவனால் என்ன பண்ண முடியும்? ஆதிரா வெயிட் பண்ணுவாளா இல்லை இப்போதான் விட்டு போக முடியும் அப்படின்னா அவனை விட்டுட்டு போவாளா? இப்படி பல குழப்பத்தோடு அர்ஜுன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுன் நிற்கிறான், ஒரு பக்கம் ஆதிரா, மற்றொரு பக்கம் மீரா. ஆனா இப்போ மூவருக்கும் நடுவில் இருக்கிறது காதல் இல்லை, உண்மை. அர்ஜுன் மெல்லமாக, என்னோட லைஃப்ல இவ்வளோ கன்ஃபியூஷன் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கன்ஃபியூஷன் இல்லை அர்ஜுன், நீ லேட்டா புரிஞ்சுக்கிற உண்மைதான் இது என ஆதிரா கூற, அந்த லைன் அர்ஜுனின் நெஞ்சில் அம்பு போல் ஸ்ட்ரெயிட்டாக பாய்ந்தது. அர்ஜுன் ஆதிராவை கண் கலங்கியவாறு பார்த்து கொண்டிருக்கிறான். மீரா ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறாள். அவளோட கண்களில் நீர் வருகிறது, ஆனால் அவள் அதை துடைக்க மாட்டாள். ஏன்னா அவளுக்கு அந்த வலி வேண்டியதுதான். அவளுக்கு அந்த வலி ஏற்றதுவா இல்லையா?
ஏன்னா அவளுக்கே புரியவில்லை. அது அவள் தானாக தனக்கு கொடுத்த வழி அல்லவா. அதனால் அவள் அந்த வழியை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். மீரா மெல்லமாக அந்த கண்ணீரை துடைக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. சில நேரம் நம்ம காதலிக்கிறவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது தான், அதுதான் சரியான முடிவாக இருக்கும். அர்ஜுன் இதை கேட்டு உறைந்து போய் நிற்கிறான். மீரா, நீ என்னை மறந்துட்டேன்னு சொன்னது உண்மையா? ஏன்னா மீராவிடம் அர்ஜுன் உடைத்து கேள்வியை கேட்கிறான். ஏனால் நேற்று இரவே அர்ஜுனுக்கு அனைத்து உண்மையும் தெரியும் அரண்யாவின் மூலமாக. அப்போது மீரா மெல்லமாக திரும்பி அவனை பார்த்த பார்வை ஒரு தெரியாத மனிதரை பார்த்தது போல் இல்லை, ஒரு வரலாறை பார்த்தது போல் அவளுக்குள் இருந்தது. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, நான் அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்றேன். நீ என்னை மறக்கல, நீ என்னை வெறுக்கிற, நீ என்னை விடுற, கரெக்டா? சொல்லு மீரா, சொல்லு. மீரா சிரிக்கிறாள். ஆனால் அது வலியினால் வந்த சிரிப்பு. லேட்டாக தான் புரிஞ்சுக்கிற அர்ஜுன் நீ எல்லாத்தையும். ஆனால் இந்த தடவை நீ லேட்டில் கரெக்டாக புரிஞ்சுக்கிற. அதாவது நீ எல்லாத்தையும் நினச்சிட்டு இருந்தியா என மீரா ஷாக்கோடு கேட்க, ஆதிராவும் குழப்பமாக முழித்து கொண்டிருக்கிறாள் மீராவை நோக்கி. நான் அவளை மறந்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? நான் அவனை மறந்துட்டேன்னு அவன் நம்பணும், அப்போதான் அவன் என் முன்னாடி விட்டு போவான் அப்படின்னு நான் நினச்சேன் என மீரா கூற, அர்ஜுன் குரல் நடுங்க தொடங்கியது. நீ என்னை இவ்வளோ ஈஸியாக விட்டுருவியா மீரா? அவ்வளோதான் நம்ம காதலா? மீரா உடனடியாக ரியாக்ட் செய்தாள். ஈஸியாக உன்னை விட்டுருவேன் அர்ஜுன் என. அவள் அருகே வந்து நிற்கிறாள். ஒரு மனிதனை காதலிச்சா அவனை விடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹார்டஸ்ட் திங்க் அர்ஜுன் லைஃப்பில். அது நம்ம சாவை விட நமக்கு அதிகமான வலி தரும். அந்த வலியை இப்போ நான் உனக்காக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை பிடிச்சிக்கிட்டே இருந்தா நீ என்னோட கடந்த காலத்திலே நின்றுடுவேன். உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இதையெல்லாம் கேட்ட ஆதிராவுக்கு மெல்லமாக கண்களிலிருந்து நீர் வடிய தொடங்கியது. ஆனால் அவள் ஆதிரா உன்னை பாயிண்ட் பண்ணி முன்னே கொண்டு போவா. அவள் உன் முன்னாடி கூட்டிகிட்டு போவாள். உன் லைஃப்பில் நீ அவளால் முன்னேறுவ. ஆதிரா திடீரென பேச ஆரம்பிக்கிறாள். நான் அவனை முன்னாடி கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அவன் மனசு முழுசாக இன்னும் என்கிட்ட வரலையே. அவன் இன்னும் உன்கிட்ட தானே தடுமாறி நிற்கிறான். நான் செகண்ட் ஆப்ஷனாக இருக்க மாட்டேன், நான் சாய்ஸாக தான் இருக்கணும் என ஆதிரா கேட்க, இப்போது 3 விதமான காதல்களையும் வெளிப்படுத்துது. பிடிக்கிற காதல், விடுற காதல், காத்திருக்கிற காதல். அர்ஜுன் எதை தேர்வு செய்ய போகிறானோ? அர்ஜுன் என கனத்த குரலில் யாரோ அவனை அழைக்கிறார்கள். பார்த்தால் அது ஒரு மிடில் ஏஜ் மேன். மீராவின் முகத்தில் பயங்கர ஷாக். ஏனென்றால் அது மீராவோட அப்பா. மீராவின் அப்பா அர்ஜுனிடம் நீ தானே அர்ஜுன் என கேட்க, என் பொண்ணோட லைஃப் ஆல்ரெடி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ மறுபடியும் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு போயிடு. ஆதிரா குழப்பத்தோடும் கோவத்தோடும் நின்று கொண்டிருக்கிறாள். என்னடா என்னை சுற்றி வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளோட ரியாக்ஷன்ஸ் இருக்குது. மீரா, நீ கிளம்பு, என்னோட நீ சென்னைக்கு வா, நீ இங்கே இருந்து மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என மீராவின் அப்பா அவளை அழைக்க, மீரா அமைதியாக நின்று கொண்டிருக்கிறாள். சார், இது அவங்க டெசிஷன், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது என அர்ஜுன் கூற, அப்போது நீ என்ன பண்ண போகிற அதை சொல்லு என மீராவின் அப்பா அவனிடம் கேட்கிறார். அர்ஜுன் அமைதியாக நிற்கிறான். ஆதிரா அவனை பார்க்கிறாள். மீராவும் அவனை தான் பார்க்கிறாள். என்ன முடிவெடுப்பான் அர்ஜுன்? அர்ஜுன் இந்த தடவை யாரையும் இழக்க மாட்டேன் என கூறியிருக்கிறான். என்னதான் செய்ய போகிறானோ என தெரியவில்லை. காதல் ஒருத்தவங்களை பிடிச்சுக்கிட்டா மட்டும் வாழாது, ஒருத்தவங்களை விட்டா மட்டும் வாழாமல் இருக்கவும் முடியாது. அதை யாரும் ஒருத்தவங்க எப்படி காப்பாற்றுறன்னு முயற்சி பண்ணுறாங்களோ அதுதான் அந்த காதலோட முடிவு. மீரா அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போவாரா, இல்லை அர்ஜுன் இருவரையும் எப்படி சேவ் பண்ண போகிறான், ஆதிரா இப்போ என்ன டெசிஷன் எடுக்க போகிறா என பல குழப்பத்தோடு இன்றைய எபிசோட் முடிஞ்சது. மீண்டும் இணைவோம் அடுத்த எபிசோட். அண்ட் தொடர்ந்து கேளுங்க நிழலில் தோன்றிய காதல் எபிசோட் 5 சந்திப்போம். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது ஸ்டோரி நம்மளோட வாய்ஸில் கேட்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அண்ட் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் நம்மளோட வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.